எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான டிஃபன் காம்போ தான் பார்க்க போகிறோம். இது நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கிற பொரி தோசையும் அதோட நல்ல ஒரு அருமையான கார சட்னி. வாங்க இது ரெண்டும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொரி தோசைக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 1 கப்பு பச்சரிசி, 4 கப்பு பொரி. பச்சரிசியும் பொரியும் தனித்தனியாக கழுவி தண்ணியில் போட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். கால் கப்பு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து கழுவி இதையும் 3 மணி நேரம் ஊற வைக்கணும். மூணு மணி நேரம் கழிச்சு முதல்ல பச்சரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். கொஞ்சம் அரைச்ச பிறகு ஊற வச்ச பொரியில தண்ணியெல்லாம் கசக்கி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். ஊற வச்ச உளுத்தம்பருப்பையும் அதில் சேர்த்து போட்டு எல்லாமே நல்லா அரைக்கணும். தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்ல மையா அரைஞ்சிருக்கு. மாவு அரைச்ச பிறகு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி 8 மணி நேரம் வெளியில் வைக்கணும். இப்போ 8 மணி நேரம் கழித்து மாவு நல்லா பொங்கி இருக்கு. இப்போ நீங்கள் பொரி தோசை போட்டுக்கலாம். தோசை திருப்ப வேண்டாம். ஒரு பக்கம் வேகும் போது இன்னொரு பக்கம் நீங்கள் மூடி போட்டு மூடி அது வேக வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொரி தோசை நல்லா சுட்டு இருக்கு. சட்னி சாம்பார் வச்சு அருமையாக நீங்கள் இதை சாப்பிடலாம். இந்த சட்னி செய்ய சில பொருட்களை எண்ணெயில் வறுக்க போகிறேன். இதுக்கு பேனில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் இதில் 4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு வறுக்கணும். உளுத்தம்பருப்போட நிறம் மாற ஆரம்பித்ததும் இதில் 5 காஞ்ச மிளகாய் போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவு மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்து 2 பல்லு பூண்டு போட்டு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வறுங்க. உளுத்தம் பருப்பு பொன்னிறமானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வேற பாத்திரத்துக்கு மாற்றி ஆற விடுங்க. மிக்சர் ஜாரில் 1 கப் ஃப்ரெஷ் தேங்காய் துருவல், ஒரு சின்ன துண்டு புளி போடுங்க. இதை நான் கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சு சேர்க்கிறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் சீரகம், வறுத்த உளுத்தம்பருப்பு, மிளகாய், பூண்டு போடுங்க. கடைசியாக சட்னிக்கு தேவையான உப்பு போட்டு அரைங்க. இப்போ பாருங்க, நான் சட்னியை அரைச்சிட்டேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து தாங்க அரைச்சிருக்கேன். ரொம்ப மையாவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைக்கணும். அடுத்து சட்னியை தாளிக்கணும். உளுத்தம் பருப்பு வறுத்த பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு காஞ்ச மிளகாய் போடுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள்,
கொஞ்சம் கருவேப்பிலையை போடுங்க. தாளிச்ச பொருட்களெல்லாம் இப்போ சட்னி மேலே ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க, வித்தியாசமான காஞ்ச மிளகாய் தேங்காய் சட்னி இப்போ ரெடி. நான் செஞ்சது 2 பேருக்கு சரியாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ சட்னி வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவு உளுந்து மிளகாய் தேங்காயோட அளவு மாற்றிக்கோங்க. இந்த சட்னியை நீங்கள் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி சாதத்துக்கு போட்டு கூட கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பஞ்சு மாதிரி இருக்கிற பொரி தோசையும் நல்ல ஒரு கார சட்னியும் சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த 2 ரெசிபீஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.